ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகாபிரிவா நாளை பிப்ரவரி 1 தைப்பூசம். இந்த ஒரு நாளில் நம்ம காலையில எழுந்த உடனே இந்த ஒரு நீர்ல மட்டும் நம்ம குளித்து வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா முருகப்பெருமான் மாற்றி அமைப்பாருங்க. ஏன் அப்படின்னா நாளை பிப்ரவரி 1 தைப்பூசம் முருகப்பெருமானின் இங்கே சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளா இந்த ஒரு நாளானது கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் காலையில எழுந்த உடனே நம்ம செய்யக்கூடிய ஒரு சில எளிய பரிகாரங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகளை உருவாக்கும், கரும தடைகளை முழுவதுமாக நீக்கும், பணவரவு வழிகளை நம்முடைய வாழ்க்கையில திறந்து வைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சில செயல்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். விரோத சக்தி எதுவாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு அகற்றும். இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு குளியல். அந்த ஒரு குளியலால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? காஞ்சி மகான் மகாபிரிவா தைப்பூசத்துல முருகனின் வேல் சக்தி உச்சத்தில் இருக்கும். உடல், மனம், ஆவி அனைத்துமே தூய்மையடையும். தீய அதிர்ஷ்டம் குலைந்து உன்னை விட்டு விலகும். நம்மளுடைய வேண்டுதல் நேரடியாக முருகனிடம் சேரும். அதனால் இந்த ஒரு நாள் நம்ம குளிக்கின்ற தண்ணீர்ல இந்த ஒரு செயலை மட்டும் நம்ம செய்து குளிக்கணும். எனவே நாளை பிப்ரவரி 1 இந்த ஒரு நாள்ல தைப்பூசம். இந்த ஒரு நாள்ல காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையிலோ இல்லைன்னா அந்த காலையில எப்பொழுது குளித்தாலும் சரி அந்த ஒரு நேரத்தில் அந்த நாள் முடிவதற்குள் எப்படியாவது இந்த நீருடன் இந்த சில பொருட்களை மட்டும் சேர்த்து நீ குளித்துப்பாரு. நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நாளை உருவாக்க முடியும் என்று காஞ்சி மகான் மகாபிரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். நம்ம நீர்ல சேர்க்க வேண்டிய அந்த 4 சக்தி வாய்ந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, முதலாவதான் துளசி இலைகள். இந்த துளசி இலைகளை சேர்க்கும் பொழுது நம்முடைய உடலும் நம்முடைய மனமும் தூய்மையடையும். வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே நம்முடைய வீட்டுல இருக்காது. எல்லாமே நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல்களாக மட்டும்தான் இருக்கும். இரண்டாவதாக குங்குமம். அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடிய வாய்ப்பானது இந்த ஒரு குங்குமத்திற்கு இருக்கும். பணமானது உங்களுடைய வீட்டு தேடி வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள பலமாகும். அது சம்பந்தமான சில எண்ணங்களும் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சில ஐடியாக்களும் உங்களுடைய வாழ்க்கையில தோன்றும். மூன்றாவதா வெற்றிலை. பணத்தடைகள், கெட்ட நோக்கங்கள் அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அழிக்கும். வேல்முருகன் சக்தியை செயல்படுத்தும். அந்த அளவுக்கு இந்த ஒரு வெற்றிலைக்கு பலனானது இருக்கு. நான்காவதாக பசும்பால். உடல்ல இருக்கக்கூடிய நோய் நொடிகளை தீர்த்து உங்களுடைய உடலை இன்னும் மேம்படுத்தும். வைபவ சக்திகளை உங்களுடைய உள்ளிலிருந்து வெளியே வர வைக்கும். லட்சுமி சக்தி உங்களுடன் இணையும். இதனால பணமானது உங்களுடைய வீட்டுல தங்கும். ஒரு பெரிய வாளியில இல்லைன்னா ஒரு சவர்ல எது நீங்க குளிக்கின்ற வாளியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு 3 இல்லைன்னா 5 எண்ணிக்கையில துளசி இலைகளை போட்டுக்கோங்க. போட்டு ஒரே ஒரு சிறு சிட்டிகை அளவுக்கு குங்குமம், அதனுடன் ஒரு வெற்றிலை, 1 இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பசும்பால் இதை மட்டும் நன்றாக சேர்த்து கலக்கிக்கோங்க. கலக்கி கொண்டு குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு 30 வினாடிகள் முருகனை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு பிறகு இந்த வரியை மட்டும் மெதுவாக நீங்க கூறுங்க. வேலே வேலே முருகா காப்பாயே அப்படின்னு இந்த ஒரு வரியை நீங்க முழுமையாக கூறிவிட்டு அதற்கப்புறம் இந்த ஒரு தண்ணீரை நீங்க குளிக்க ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குளிக்கும் போது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க மெதுவா 5 முறைகள் கூறணும். ஓம் சரவண பவா நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க 5 முறைகள் கூறிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க குளித்து பாருங்க. உங்களுடைய மனசோர்வாகட்டும், வேல் சக்தியை எழுப்பும். இன்று முழுவதும் நல்ல பலனானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். எனவே இதை மட்டும் இந்த 4 பொருட்களை மட்டும் நீங்க சேர்த்து குளிக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் முழுமையாக கரையும். மனமானது உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தடைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக உங்களை விட்டு விலக்கும். பணவரவு பாதையை உங்களுக்கு திறக்கும். எந்த வழியா சென்றா பணத்தை உங்களுக்கு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். கண் திருஷ்டி, கெட்ட நோக்கங்கள் அனைத்தையும் உங்களை விட்டு விலக்கும். வேல்முருகன் பாதுகாப்பு உங்களை சுற்றி சுற்றி வருவார். இதனால் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. உங்களுடைய குழந்தைகளின் நலனும் படிப்பும் முன்னை விட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக அடையலாம். தைப்பூசத்துல இந்த தைப்பூசம் நாள் குளியலை அபிஷேக பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நீர்ல இந்த ஒரு 4 பொருளை மட்டும் நீங்க சேர்த்து குளித்து விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். நாளை பிப்ரவரி 1 தைப்பூசம். காலை குளிக்கக்கூடிய நேரம் காலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் எப்படியாவது நீங்க குளித்து விடுங்க. இந்த ஒரு குளியல் உங்களுடைய நாளையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் நிச்சயமாக மாற்றும். வேல்முருகன் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கும். எனவே மறக்காம இந்த ஒரு செயலை காஞ்சி மகான் கூறிய இந்த ஒரு செயலை மட்டும் செய்து விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா கூறிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவருக்கும் இதனை கூறி அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம்.